செம்பரப்பாக்கம் ஏரியில் தண்ணீரை திறந்தது அதிமுக அரசு நிர்வாக தவறு என்பதை மறைக்கவே தலைமை செயலாளரை கொண்டு அறிக்கை விடுத்திருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னையில் அழிவு நாசம் ஏற்பட்டு அனைத்து கட்சிகளின் சார்பிலும் வல்லுநர்கள் சார்பிலும் கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்து 12 நாட்களுக்கு பிறகு தமிழக அரசின் சார்பில் அதுவும் தலைமை செயலாளர் மேக்கப் விளக்கம் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதில் கூறாமல் தலைமை செயலாளரை விட்டு அறிக்கை கொடுத்திருப்பதில் இருந்தே விளக்கத்தில் உண்மை இல்லை என்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கருணாநிதி, அணைகளை திறக்க உத்தரவிடும் முதலமைச்சர் செம்பரப்பாக்கம் ஏரியை திறக்க உத்தரவிடவில்லை என்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நவம்பர் 17ஆம் தேதி ஏரியிலேயே 22.3 அடியாக நீர்மட்டம் இருந்தபோது 18,000 கன அடி நீரை வெளியேற்றியவர்கள் நவம்பர் 30ஆம் தேதி ஏரியின் நீர்மட்டம் 22.5 இருந்தபோது 800 கன அடி நீரை மட்டுமே வெளியேற்றது தவறா இல்லையா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். செம்பரப்பாக்கம் ஏரியில் தண்ணீரை திறந்தது அதிமுக அரசு நிர்வாக தவறு என்பதை மறைக்கவே தலைமை செயலாளரை கொண்டு அறிக்கை விட்டிருப்பதாகவும் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார்.